ஹாய், மைசூர்ல இருக்கிற சாமுண்டீஸ்வரி வேக்ஸ் மியூசியம் விசிட் பண்ணியிருந்தோம். வாங்க அங்க என்னென்ன வேக்ஸ் ஸ்டாச்சுஸ் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த வேக்ஸ் மியூசியம்ல வேக்ஸ் ஸ்டாச்சுஸ் மட்டும் இல்லாம ஹாரர் ஹவுஸ், அப்புறம் ஏவிடி பைக் ரைட், கிட்ஸ் கேம்ஸ், வாட்டர் வேர்ல்ட், புல் ரைட், இன்னும் ஒரு சில கேம்ஸ்லாம் கூட இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம தேவைப்பட்டோன்னா மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து பே பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வேக்ஸ் மியூசியமுக்கு மட்டும் per பர்சனுக்கு 60 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. வேக்ஸ் மியூசியம் உள்ளே நாம் என்ட்ரானதும் மகாராணா பிரதாப் குதிரையோட நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இந்த குதிரையெல்லாம் கூட வேக்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரிஜினலாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி வந்து அரியணையில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வந்து வச்சுருந்தாங்க. இந்த தாடி முடியெல்லாம் கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரிஜினலாக பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 26வது மைசூர் மகாராஜா நரசிம்ம ராஜா உடையாரோட சிலை தான் வச்சுருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா 2010 தான் இறந்துருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குருநானக், அப்புறம் ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் இவங்களோட சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. இவங்க வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணுற மாதிரி வந்து அமைச்சிருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கும் ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. அதே வரிசையில் பார்த்தீங்கன்னா சத்ய சாய் பாபா, அதுக்கப்புறமா நம்ம பதஞ்சலி ஓனர் இருக்காங்கல்ல பாபா ராம்தேவ், அவரோட சிலை எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்டாச்சு எல்லாமே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா தலாய் லாமா நின்றுட்டு இருக்கிற மாதிரி மெழுகு சிலை வச்சிருக்காங்க. அப்படியே வந்து அவரை நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கு. இதுக்கப்புறமா ஒரு அரசரோட சிலை வச்சிருந்தாங்க. நேம் வந்து பசவண்ணா அப்படின்னு போட்டிருந்தாங்க. 12th centuryல வாழ்ந்த அரசர் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததா இயற்பியலோட தந்தை ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டீனோட மெழுகு சிலை அச்சு அசலா அப்படியே செஞ்சிருக்காங்க. நம்ம வந்து போட்டோஸ்ல எல்லாம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததா 19வது மைசூர் பேரரசோட திவானாவும் அப்புறம் கட்டடக்கலை வல்லுநராகவும் இருந்த விஸ்வேஸ்வரையா அவரோட சிலை தான் வச்சிருக்காங்க. பிருந்தாவன் கார்டன் பக்கத்தில் இருக்கிற KSR டேம் வந்து அமைகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இவர் தான். அதனால அவரை கௌரவிக்கிற மாதிரி டேமோட மாதிரியும் பின்னாடி வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம தேசிய கீதத்தை ஏற்றின ரவீந்திரநாத் தாகூருக்கும் ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. பக்கத்திலேயே நம்ம சுதந்திர போராட்ட வீரரான பாலகங்காதர திலகருக்கும் சிலை வச்சிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே நேச்சுரலா இருக்கு. அவங்க ரெண்டு பேர்த்துமே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அமைச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததா மகாத்மா காந்தி வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சிலை வச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததா மறைந்த விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லாக்கும் சிலை வச்சிருக்காங்க. ஆனா அவங்கள பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அவங்க ஃபேஸ்லாம் ஒரிஜினலா தெரியல, கொஞ்சம் வேற யாரோ மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கார்ல ஜேம்ஸ் பாண்ட் இருக்கிற மாதிரியும் அமைச்சிருந்தாங்க. டேனியல் கிரேக்கோட ஃபேஸும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தலை டோனி வந்து எல்லோ ஜோசியில் இருக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து பார்க்கறதுக்கு ஒரிஜினலா இல்லைனாலும் பட் ஓகேவா இருந்தது. இவர் தான் தயானந்த் ஷெட்டி. CIDன்னு ஒரு போலீஸ் சீரீஸ் வந்து டிவியில முன்னாடி போடுவாங்க, அதில் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அவரோட நேட்டிவ் வந்து மைசூர்னால அவருக்கும் சிலை வச்சிருந்தாங்க. அப்புறமா பாலிவுட் ஆக்டர் அஜய் தேவ்கன், சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லருக்கும் சிலை வச்சிருக்காங்க. இது ரெண்டுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் பக்காவாகவே இருந்தது. ஹிட்லரோட ஐடென்டிட்டியே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி கரப்பாம்பூச்சி மீசை தான். அந்த மீசையை கூட அழகாக வந்து அப்படியே ஒரிஜினல் மாதிரியே செஞ்சு வச்சுருக்காங்க.
அதுக்கப்புறமா லியோனல் மெஸ்ஸி வந்து ஃபுட்பால் விளையாடுற மாதிரி சிலை வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா மதர் தெரசாக்கும் சிலை வச்சிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஒரு ஸ்டாச்சு இருக்கும், மேலே மலை மேலே ஏறி போனா பார்க்கலாம், அது மாதிரியே இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்பைடர் மேனோட ஸ்டாச்சு வந்து வச்சிருக்காங்க. அடுத்ததா இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுற சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலை தான் வச்சிருக்காங்க. இவருக்கு தான் குஜராத்தில் வந்து உலகத்திலே ரொம்ப பெரிய சிலை வந்து இரும்புலே வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வந்து சிலை வச்ச பிரதமர் மோடியோட சிலை தான் இங்க வச்சிருக்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரிஜினலாகவும் கொஞ்சம் நேச்சுரலாகவே பிரதமர் வந்து நிற்கிற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. கிரிஷ் மூவியில் வர ஹிருத்திக் ரோஷனுக்கும் பக்கத்துல வந்து கபாலி ரஜினிகாந்துக்கும் வந்து சிலை வச்சிருக்காங்க. கபாலி மூவியில் வர அந்த ஹேர் ஸ்டைல் தான் ரொம்பவே அழகா இருக்கும். ஆனால் இங்கே வந்து எந்திரன் ரோபோ மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் வந்து அமைச்சிருக்காங்க. மிஸ்டர் பீனுக்கும் சிலை வச்சிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரிஜினலாக இருந்துச்சு. அவரோட அந்த நீண்ட மூக்கு வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக மெழுகிலே செஞ்சுருக்கிறது இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்புவாங்க. இதுக்கு அடுத்ததாக சார்லி சாப்ளினுக்கும் சிலை வச்சுருக்காங்க. இதுவும் அவரோட அந்த குட்டி கரப்பாம்பூச்சி மீசெல்லாம் பக்காவாக வந்து அமைச்சிருக்காங்க, ரொம்பவே அழகாக இருந்தது. அடுத்ததாக ஜெய்பீம் டாக்டர் அம்பேத்கருக்கும் சிலை வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரிஜினலாக இருந்துச்சு. நம்ம வந்து பிக்சர்ஸ்லலாம் பார்க்குறோம்ல, அதே மாதிரியே செஞ்சுருக்காங்க. கையில் வந்து சட்ட புத்தகம் வச்சுருக்கிற மாதிரி வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூசிஃபர் மூவியில் வர மோகன்லாலோட சிலை தான் வச்சுருக்காங்க. இது ஓரளவு ஓகேவாக இருந்தது. அந்த ஹேர் ஸ்டைலு, தாடி அதெல்லாம் ரொம்ப பக்காவாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓவியத்தில் பார்ப்போம்ல, மோனாலிசா ஓவியம், அதை வந்து மெழுகு சிலையாகவே வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து நம்ம உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அங்கே உட்காந்து நிறைய பேர் வந்து ரீல்ஸு அப்புறம் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறைந்த கன்னட நடிகர் புனித் ராஜ்குமாருக்கும் அங்கே வந்து சிலை வச்சுருக்காங்க. அதுவும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அவர் வந்து சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அடுத்ததா சுதந்திர போராட்ட வீரரான பகத்சிங் வந்து ஜெயிலில் இருக்கிற மாதிரி சிலை வச்சிருக்காங்க. இந்த வேக்ஸ் மியூசியம் சாமுண்டி ஹில்ஸ் போகிற வழியில தான் இருக்கு. இது பக்கத்தில் தான் ஷெல்ஸ் மியூசியம், சாண்ட் மியூசியம் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம போனோம் அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரே இதில் வந்து சுற்றி பார்த்துடலாம். மைசூர் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க, குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சாமுண்டீஸ்வரி வேக்ஸ் மியூசியமை 2018 உமேஷ் ஷெட்டி அப்படின்றவர் தான் உருவாக்கியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.